Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா நான் ஒரு கூலான ப்ளூடூத் ஹெட்செட் ரெடி பண்ணேன். அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் அந்த ப்ளூடூத் ஹெட்செட். இது எப்படி ரெடி பண்றது பார்க்கிறதுக்கு முன்னாடி இது ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆன் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட் பட்டன் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலும் போதும் ஆன் ஆயிடும். பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கேட்குது. ஹூக்கோ ES22 அடுத்து பார்த்தீங்களா இதான் கிளிக் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 60% பேட்டரி சார்ஜ் இருக்குது. இப்போ சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபுல் சவுண்ட் வச்சிருக்கேன். உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, இருங்க மைக்கில் வச்சு காட்டுறேன். நீங்கள் ஃபோனில் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இதில் கூட ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகும். நீங்கள் அகைன் ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அதே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ இது ரெடி பண்ணது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ரெடி இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் நான் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை நான் யூஸ் பண்ணேன். ஒரு நார்மலாக ரெகுலரான ப்ளூடூத் ஹெட்செட் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெக்ஸ் பிராண்டோட பேஸ் இயர் ஹெட்ஃபோன் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிளாரிட்டியும் கொடுக்கும், ப்ளஸ் சவுண்ட் கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா இந்த ஹெட்செட்டில் இருக்க போர்டோட எக்ஸ்டர்னல் போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்க்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தேன். அண்ட் லெஃப்ட் சேனல் அண்ட் ரைட் சேனல் ஸ்பீக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக லைன் கொடுத்து ஒரு பிரெட் போர்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணேன்னா இந்த ஹெட்ஃபோனோட ஹெட்செட்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் ரெண்டுத்துலையுமே கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இது ரெடி பண்ணுறதுல மெயின் ப்ராப்ளம் என்னன்னா சார்ஜிங் போர்ட் தான். ஏன்னா சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இதை சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியல என்னால். ஸோ அதனால் என்ன பண்ணேன், இதோட அதர் சைடில் என்ன பண்ணேன், ஒரு செப்பரேட்டாக இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஒரு நார்மல் ஃபீமேல் USB சார்ஜர் எடுத்து பின்ன வாங்கிட்டு அதை இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுலேயே. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உள்ள எக்ஸ்டர்னலாக எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபீமேல் மைக்ரோ USB பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லைன் என்ன பண்ணேன், இது அதர் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தோட டிவைஸில் சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் இந்த சைடோட இதுவும் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் டிவைஸை செப்பரேட்டாக நான் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது எல்லாமே தெரியும். பேட்டரிக்கும் சார்ஜர் போர்ட்டுக்கும் ப்ளஸ் பட்டன்ஸ்க்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட சைட்லேயே ரீசெட் பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை ரெகுலர் ஹெட்ஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம், அதே டைமில் ப்ளூடூத் ஹெட்ஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்செட் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, கம்ஃபர்டபுளாக. அதனால தான் இது நார்மலாகவும் அந்த ப்ளூடூத் அவர் ரெண்டுத்தையுமே மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. ஸோ நீங்கள் கால்ஸ் பேசலாம், கால்ஸும் உங்களுக்கு அட்டனி ஈஸியாகவும் இருக்குது இதில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ஜான் டெக் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.